காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட நீதிபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பிறகு நீதிபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதியாக இருந்த செம்மல் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மாவட்ட நீதிபதிக்கும் அவரது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரனுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நிர்வாக ரீதியில் மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக விஜிலன்ஸ் பதிவாளரின் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக குழு மற்றும் நீதிபதிகள் பணியிட மாற்ற குழுவுக்கு அனுப்பவும் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து செம்மல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பிறகு நீதிபதி செம்மலை பணியிடை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பாணை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.